டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ரீசன்ட் இயர்ஸ்ல இதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க வகையில தான் இருக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்துக்கூடிய இண்டஸ்ட்ரியில கன்சியூமரோட பிஹேவியர் அப்படிங்கிறது டே பை டே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. பல டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. முக்கியமா ஏஐ அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பெருமளவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2025 நோக்கி போறோம். 2025ல என்னென்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க மார்க்கெட்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா வரக்கூடிய 2025ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிராண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ட்ரெண்ட் நம்பர் 1, ஏஐ பவர்ட் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். இன்னைக்கு 2024ல நிறைய ஏஐ டூல்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும். இருந்தாலும் 2025ல நிறைய ஸ்மார்ட்டரான ஏஐ டூல்ஸ் வரப்போகுது. என்னென்ன மாதிரியான டூல்ஸ் அப்படின்னா, ஒரு கஸ்டமருடைய பிஹேவியரை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஏஐ டூல்ஸ். செகண்ட் ஒன் ஒரு பர்சனலைஸ்டான கான்டென்ட்டை ஒரு ஏஐ பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரியான டூல்ஸ் நிறைய வரப்போகுது. தேர்ட் ஒன் ரியல் டைமா ஒரு கேம்பெயின் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேம்பெயினை ரியல் டைம்ஸ்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம மேனுவலாக தான் பண்ணுவோம். ஆனா அதையும் ஈஸியா ஒரு ஏஐ பண்ணிக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாமே வரப்போகுது. இதெல்லாம் வரதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய மேனுவல் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும். ஏன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் பிஹேவியரை போயிட்டு நம்ம ஒவ்வொரு கஸ்டமரா நம்ம போய் அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிஹேவியர் இருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, அவங்க என்ன ஒரு ஒரு உதாரணமா ஒரு இகாம் ஆப்பே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்ல போயிட்டு ஒரு கஸ்டமருக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்டை சர்ச் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களோட விஷ் லிஸ்ட் என்ன, அவங்க என்ன ப்ராடக்ட் அதிகமா சர்ச் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம பல அனலிட்டிக்ஸை பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம், மேனுவலா பார்ப்போம். ஆனா 2025ல ஒரு ஏஐ டூல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஏஐ அத்தனை வேலையும் பார்த்துக்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அந்த டேட்டாஸை அதுவே கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்தோம். இந்த கஸ்டமர் இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இது எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஏஐ நம்ம கையில கொண்டு கொடுத்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பர்சனலைஸ்டான கான்டென்ட். இப்போ ஒரு கஸ்டமரோட பிஹேவியர் தெரிஞ்சிருச்சுனாலே அவங்களுக்கு நம்ம பர்சனலைஸ்டான கான்டென்ட் கிரியேட் பண்ணும். ஒரு பர்சனலைஸ்டான மார்க்கெட்டிங் சர்வீஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஒரு ஏஐ பர்சனலைஸ்டா ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு கஸ்டமரோட பிஹேவியரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான மார்க்கெட்டிங் சர்வீஸை நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக ஏஐ அந்த வேலையை ஈஸியாக பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி ரியல் டைம் கேம்பெயின்ஸ் நம்ம போயிட்டு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த கேம்பெயின்ல எந்தெந்த டைமிங்ல அந்த கேம்பெயின் ரன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரு ஏஐ பார்த்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துலயே நம்மளுக்கான எஃபர்ட் அப்படிங்கிறது குறையுது. ட்ரெண்ட் நம்பர் 2, வாய்ஸ் சர்ச் ஆப்டிமைசேஷன். நம்ம நிறைய வாய்ஸ் சர்ச் அசிஸ்டன்ட் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அலெக்ஸா, சிரி, கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் சர்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கொரீஸையுமே தேடுறோம். இப்போ கூகுள்லேயே போயிட்டு நம்ம எதையுமே டைப் பண்ணாம டக்குன்னு வாய்ஸ் சர்ச் கிளிக் பண்ணி தான் ஏதாவது ஒரு கொரீஸ்க்கான ஆன்சரை நம்ம தேடுவோம். இப்பவே நிறைய பேர் இந்த வாய்ஸ் சர்ச் அசிஸ்டன்ட் தான் யூஸ் பண்றோம். ஆனா வரக்கூடிய 2025ல இதை விடவே அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி இந்த வாய்ஸ் சர்ச் ஏற்ற மாதிரி நம்ம பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த வாய்ஸ் சர்ச்சை யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்வர்சேஷன் நம்ம டே டு டே லைஃப்ல மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறோமோ அந்த மாதிரியான கொரீஸ் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி கொஷின் ஃபார்மேட்லயும் இருக்கும். அப்போ நீங்க உங்க வெப்சைட்ல நீங்க கொடுக்கக்கூடிய கான்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கொஷின் ஃபார்மேட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஷின் ஃபார்மேட் இருக்கணும். அந்த கொஷின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் சொல்ற மாதிரி நிறைய கான்டென்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சர்ச் கொரீஸ்க்கு ப்ரௌசர் எப்படி ஆன்சர் சொல்லும் அப்படின்னா, ஃபீச்சர் ஸ்னிப்பெட் மூலமா தான் ஆன்சர் சொல்லும். இந்த ஃபீச்சர் ஸ்னிப்பெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் கேள்வி கேட்குறாங்க, ஹவு டு பேக் ஏ கேக். இதுக்கு உங்க வெப்சைட்ல ஆன்சர் இருக்கு. அது நீங்க ஹவு டு பேக் ஏ கேக் அப்படிங்கிற ஒரு கான்டென்ட்டை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு கொஷின் ஃபார்மேட்ல ஒரு கான்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர்ஸையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. இதை உங்க ப்ரௌசர் பார்க்கும். இதை கால் பண்ணி பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய அந்த கான்டென்ட் நீங்க ஒரு பெரிய பேராகிராஃப்ல அதுக்கான ஆன்சர் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த ஆன்சரை சுருக்கி உங்க ஆடியன்ஸ்க்கு ஃபீச்சர் ஸ்னிப்பெட் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் கொடுக்கும். ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ல கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்க வெப்சைட்டோட URL கொடுத்துருக்கும். அப்போ உங்க வெப்சைட்ல ஒரு கொஷின் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர்ஸ் இருந்ததுனால தான் உங்க ப்ரௌசர் ஃபீச்சர் ஸ்னிப்பெட் வடிவத்தில் கொடுக்குது. அப்போ அந்த ஃபீச்சர் ஸ்னிப்பெட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஃபீச்சர் ஸ்னிப்பெட் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் ரேங்கிங் இருக்கும்.
என்னைக்குமே வந்து ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆர்கானிக் ரேங்கிங் இருக்கும். அந்த ஆர்கானிக் ரேங்கிங்க்கு மேல நெறைய பெய்ட் ஆட்ஸ் இருக்கும். அந்த பெய்ட் ஆட்ஸ்க்கு மேல தான் வந்து ஒரு யூசர் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான எல்லா பதிலும் வந்து ஒரு பாக்ஸ்குள்ள குடுத்துருப்பாங்க. ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட். அது வந்து பொசிஷன் 0ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால தான் வந்து நீங்க என்னைக்குமே வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்ஸ்ல வந்து உங்களுடைய வெப்சைட்ல நீங்க ஆன்ஸர் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் நம்பர் 3 ஆகுமென்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். வரக்கூடிய 2025ல நெறைய பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஆன்லைன்ல அதிகமா நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம ஏஆர் அண்ட் விஆர் உங்களுடைய ஆப்ல இருக்க மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அதிகப்படியா நடக்கும். இந்த ஏஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஜுவல் ஆப் வச்சிருக்கீங்க. அதுல உங்க கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, உங்க ஆப்ல வந்து ஏஆர் வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ட வந்து அவங்க உங்க ஆப் மூலமாவே போட்டு பார்த்துக்கலாம். அப்படி போட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு புடிச்சு போச்சு. இந்த இந்த ஜுவல்ஸ் வந்து நம்மளுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறது உங்க ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, கண்டிப்பா உங்க ப்ராடக்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது, இப்போ நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க. அப்ப கார் வாங்க போறப்போ, அந்த கார வந்து நீங்க ஓட்டி பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ, அத வந்து ஒரு விர்ச்சுவலா ஒரு என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணி, நிஜமாலுமே நம்ம கார் ஓட்டி பார்த்தா என்ன மாரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ, அந்த ஃபீல வந்து அந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்குள்ள குடுப்பாங்க. இந்த நம்ம கார வந்து ஓட்டி பார்க்காமலே, அந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்குள்ள போயிட்டு, அந்த காரோடைய ஃபீச்சர்ஸ், அந்த கார் நம்ம ஏறி உட்கார்றது, அந்த சீட் எப்படி இருக்கும்? அந்த கார் வந்து ஓட்டுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு விர்ச்சுவலா காமிப்பாங்க. அப்படி காமிக்கும்போது அந்த காரோட ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு புடிச்சு போயிரும் இல்லையா? அதுக்காக கிரியேட் பண்றது இந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட். ட்ரெண்ட் நம்பர் 4 ஜீரோ பார்ட்டி டேட்டா அண்ட் பிரைவசி ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங். அதாவது இப்போ நெறைய யூசர்ஸோட டேட்டாஸ வந்து கலெக்ட் பண்ணி நெறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எப்படி கலெக்ட் பண்றாங்க? எந்த மாதிரி கலெக்ட் பண்றாங்க? அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து நெறைய பிராண்ட்ஸ் சொல்றதில்ல. இதனால வந்து யூசர்ஸ் அதாவது இந்த பயனாளர்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. இவங்க இவங்க நம்மளுடைய டேட்டாஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்றாங்க? அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பரன்சியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறத பயந்துக்கிறாங்க. அப்ப 2024ல இந்த பிரைவசி கன்சர்ன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஒரு யூசர் வந்து நம்மளுடைய டேட்டாஸ வந்து எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தின அந்த கான்ஷியஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து நீங்க எந்த மாதிரி எந்தெந்த வகையில வந்து நீங்க டேட்டாஸ கலெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுல நீங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். உங்க ஆடியன்ஸ் கிட்ட வந்து நீங்க டிரான்ஸ்பரன்ஸா வந்து நாங்க இந்தந்த வகையில தான் வந்து நாங்க டேட்டாஸ கலெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க டிரான்ஸ்பரன்ட்டா சொல்லி அப்போ நீங்க நாங்க எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா உங்களுடைய டேட்டாஸ நாங்க கலெக்ட் பண்ணல அப்படிங்கிறத நீங்க முன்னிறுத்தி சொல்லிறணும். உங்களுடைய பிரைவசி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட நீங்க முன்னிறுத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னாலே, உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி உங்க ஆடியன்ஸ் யாரெல்லாம் வந்து அவங்களுடைய டேட்டாஸ வந்து வில்லிங்னெஸ்ஸா குடுக்குறாங்களோ, அவங்களுடைய டேட்டாஸ் மட்டும் தான் நீங்க பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லிறணும். இது எல்லாத்து மூலமா தான் இந்த பிரைவசி மார்க்கெட்டிங்க உங்கனால ஈஸியா கொண்டு போக முடியும். ட்ரெண்ட் நம்பர் 5 இன்டராக்டிவ் அண்ட் ஷாப்பபிள் கான்டென்ட். வரக்கூடிய 2025ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் காமர்ஸ்ல வந்து இன்டகிரேஷன் வச்சுப்பாங்க. அதாவது ஒருங்கிணைப்பு வச்சுப்பாங்க. இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காமர்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயே ஷாப்பபிள் கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மூலமா டிஸ்ப்ளே ஆகும். இப்படி டிஸ்ப்ளே ஆகுறதுனால அந்த ப்ராடக்ட்ட வந்து ஒரு ஒரு யூசர் வந்து அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வீடியோ ஃபார்மேட்ல பார்க்குறாங்க. அங்கேயே அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்படி பர்ச்சேஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு இன்டராக்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. டக்குன்னு ஒரு பர்ச்சேஸ முடிச்சிடுறாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால, இந்த மாதிரியான ஷாப்பபிள் கான்டென்ட் வீடியோஸ் வந்து அதிகமா இனி வைரல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்க்கும், சேல்ஸுக்கும் உள்ள அந்த கேப்ப வந்து இந்த ஷாப்பபிள் கான்டென்ட் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெண்ட் நம்பர் 6 இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எவல்யூஷன். இன்னைக்கு 2024லயே வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து நல்லா ரீச்ல போயிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல குட்டி சேஞ்ச் என்ன அப்படின்னா, வரக்கூடிய 2025ல வந்து மேக்ரோ, நானோ ஈவன் வந்து டே டு டே இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட அதிகமா வாய்ப்பு கிடைக்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுல வந்து ஏஐ யூஸ் பண்ணுவாங்க பிராண்ட்ஸ்லாம் வந்து. ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ வந்து கண்டுபிடிச்சு குடுத்துரும். அது எப்படி கண்டுபிடிச்சு குடுக்கும் அப்படின்னா, எந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து நல்ல ஒரு ஆத்தென்டிசிட்டி ஒரு நம்பகத்தன்மையோட இருக்காங்க அவங்க ஆடியன்ஸ் கிட்ட. அந்த மாதிரியான ஆடியன்ஸ வந்து தேடி கண்டுபிடிக்கும் இந்த ஏஐ. அண்ட் அதே மாரி என்கேஜ்மென்ட் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ தேடி கண்டுபிடிக்கும். ஈவன் தோ வந்து நெறைய ஒரு ஃபாலோயர்ஸ வச்சிருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ இது தேடாது. அதுக்கு பதிலா வந்து இந்த ஆத்தென்டிசிட்டி, என்கேஜ்மென்ட் ரேட் இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இந்த ஏஐ வந்து பிக் பண்ணி குடுக்கும்.
இப்படி ஒரு ஏஐ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ தேடி குடுத்துருச்சு அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட வந்து பிராண்ட்ஸ் வந்து ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இவங்க பிராண்ட் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்ட குடுப்பாங்க அப்டிங்கிற ஒரு நம்பகத்தன்மை அப்டிங்கிறது அந்த பிராண்ட் கிட்ட இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ் வந்து வரக்கூடிய 2025ல வந்து நெறைய பிராண்ட்ஸ் பயன்படுத்துவாங்க. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் அப்டின்னா, இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ தேடி குடுக்கறதுனால பிராண்ட்ஸ்க்கு வந்து அவங்க நெனச்ச அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ ஈஸியா ரீச் பண்ணிற முடியும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா. அண்ட் அதே மாரி காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ பிக் பண்ணி குடுக்க போகுது. ஒரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து நல்ல ஒரு டீப் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் அதே மாரி என்கேஜ்மென்ட் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸா பிக் பண்ணி குடுக்குது. அதனால தான் வந்து இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ட்ரெண்ட் நம்பர் 7 சஸ்டைனபிலிட்டி மார்க்கெட்டிங். வரக்கூடிய 2025ல வந்து நெறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி மார்க்கெட்டிங்க பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னா, இப்ப இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்லாம் வந்து ஒரு பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு என்விரான்மென்ட் ரீதியா வந்து எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட இருக்காங்க. என்விரான்மென்ட்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்ப குடுக்குறாங்க அப்டிங்கிறதுல வந்து ஃபோக்கஸா இருப்பாங்க. இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க ப்ராடக்ட் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் இருக்கு அப்டிங்கிறது மூலமா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அவங்க ப்ராடக்ட்லாம் வந்து எந்த ஒரு வகையிலுமே வந்து இந்த என்விரான்மென்ட் ஒரு சுற்றுச்சூழல வந்து பாதிக்காத வகையில இருக்கு. அண்ட் எங்களோட பேக்கேஜஸும் வந்து ஒரு சுற்றுச்சூழல பாதிக்காத வகையில இருக்கு. அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதேவே வந்து மெசேஜஸா குடுப்பாங்க. இந்த சஸ்டைனபிலிட்டி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா 2025ல நெறைய பிராண்ட்ஸ் பயன்படுத்துவாங்க. நீங்க மார்க்கெட்டரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் வந்து கான்ஷியஸா இருக்காங்க. ஒரு பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு சமுதாய ரீதியில வந்து விழிப்புணர்வா இருக்காங்க. ஒரு சுற்றுச்சூழல் ரீதியில வந்து எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. கண்டிப்பா நீங்க இந்த சஸ்டைனபிலிட்டி மார்க்கெட்டிங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம 2025ல என்னென்ன ட்ரெண்ட்ஸ் வரப்போகுதுங்கிறத பத்தி பார்த்தோம். இதே மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.